இன்னைக்கு நியூ ஜென்ரேஷன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கம்பெனி தான் பார்க்க போகிறோம். 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மே 24 அப்போது நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து இந்த ஸ்டாக் பூம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பூம் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் நம்ம ரிவ்யூ பண்ணி போடலை. ஸோ நான் மறுபடியும் பார்க்கும்போது அது அந்த இடத்துல மார்க் இருந்ததால் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கும் இப்போ வர்ற விஷயத்துக்கும் ஒரு ரிலேட்டட் விஷயம் இருக்குது. விச் இஸ் மீன்ஸ் என்னென்னா, அதே இடத்துக்கு இப்போ மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டாக்கை விட்டுருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பூம் உங்களுக்கு லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னா 97% வந்து அந்த டைமில் ஏறி இருந்தது. இப்போது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 97% இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் ஆல்வேஸ் பி ஹேவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது கொடுக்கும்போது நம்ம அதில் பணம் சம்பாரிச்சிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 47% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹாஸ் பீன் கெட்டிங் டவுன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 47% இறங்கியிருக்கு. ஆனால் ஒரு செம்ம விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு நியூஸ் வந்ததால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி வெண்ட் 4%. ஓகேங்களா? 7% வரைக்கும் மேலே போயிட்டு 4% க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டலி இவங்க நல்லா இருக்காங்க. அதையும் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னாலும் இப்போது ரொம்ப ஓவர் வேலிடில் இல்லை. கொஞ்சம் 47% பெட்டராக கீழே இறங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிரேக் அவுட்லாம் நடந்து இது மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த 950 பீட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்ப்போம். டெக்னிக்கல் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபண்டமெண்டலி என்ன நியூஸ் அப்படின்றத பார்ப்போம். யா, ஸோ நியூஸ்ன்னு வரும்போது ஒன்றும் இல்லை. 1.3 மில்லியன் க்ரோர்ஸ் 1.3 மில்லியனுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டா வேணும்னா நீங்கள் நியூஸ்ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. சேல்ஸ் 16%, EBIT 43%, நெட் ப்ராஃபிட் 28% அண்ட் EPS 28%. ஸோ விச் இஸ் வெரி குட். எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதால இந்த ஸ்டாக் புல்டன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம சேனலில் வந்து எந்த ஸ்டாக்கும் பை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் A to Z அனலைஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.